பொண்ணா பிறந்து நாங்க என்ன பக்கண்டா சாமி, நாங்க பொண்ணா பிறந்து என்ன பக்கண்டா இவ்வளவு நீளத்துல ஒரு மஞ்சள் கவரை கழுத்துல கட்டி இந்த பச்சியை மச்சாளுக்கு மரப்புக்கு எடுத்து அடிக்குது. என்ன செய்யறது? எங்க ஆட்டா சொல்லுச்சு, எப்படி சக்கரவர்த்தி வெட்ட மகளை புருஷன் அப்படியே முடிஞ்சு வச்சுக்கிட்டு எதுல முந்தாங்கில சக்கராத்தி ராமநாடு சக்கராத்தி அவங்கிறாரு. காலில் ஓட்டின கருத்த கட்டமான சக்கராத்தி, சேலையில் ஓட்டின செங்காட்டு மன சக்கராமா. ஏப்பு எதுக்கு புருஷனுக்கு இப்படி அலைகிறாரு? எதுக்கு? எனக்கு என்ன குறைச்ச? எதுல குறைச்ச? நல்லா இருக்கு, உலகமே நல்லா தான் இருக்கு. எனக்கு எதுல குறைச்ச? நிலை நல்லா இருக்கு, கிளை நல்லா இருக்கு. இதற்கு நீங்க பாக்குது எந்தெந்த ஊர்லயே கேட்டாங்க. அப்படியே குறைச்சி அங்க வராது. எத்தனை ஊர்ல கேட்டு நாங்க ஒத்த காலே நின்ற என் புருஷனை கேட்டு இன்னொரு காலம் என்ன ஆச்சு? தூக்கி வச்சுக்கிட்டோம். சரி, அவன் வந்தால. ஆமா, வந்தால சக்கரவர்த்தி ஏன் புரிஞ்சுங்க பண்ணாருங்க வந்தால. நாங்க 6 பேர் இருக்க முடியும் சொல்லி அவருக்கு தெரியுமா? தெரியாம அந்த ஆத்தா தெரியாம வந்துருக்கு நினைக்கிறேன். கூட்டிக்கிட்டு வந்தவன் தெரியாம வந்துருக்கு. கூட்டிக்கிட்டு வந்து குடும்பத்தை கெடுத்து விட்டாரு. சக்கரவர்த்தி கூட்டிக்கிட்டு வந்து அது பிள்ளை ஆக்கிறமான அது அடிக்காதீங்க. எப்போ நானு ஊரை போல நாட்டை போல ஒரு பிள்ளைய பத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி இந்த ஐயனாத்த வந்து அப்படி இருந்த இப்ப வந்து நேற்று காரியாவட்டிக்கு வந்திருந்த போது காரியாவட்டிக்கு வந்திருந்தேன் நானு. பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவான், ஏன் பிள்ளை உன் புரிஞ்சு இப்ப நீளத்தை தூக்கி எடுத்துறாரு வருவாருன்னு சொல்லிவிட்டாப்புல. சரி, எதை தூக்கி எடுத்துறாரு? அப்படி கத்திய நான் போய் காரியாவட்டில போய் இவ்வளவு நீளத்துல கருவாடு வாங்கி எலும்பா அலைகிறாள். அப்படி அவளுக்கு அறிவுறுத்துறதுக்கு முன்னே எங்களுக்கு போதும் ஆள்களுக்கு நாங்க தங்குறது போயிடுவாங்க. எப்ப இவ்வளவு நீளத்துல கருவாடை வாங்கி எலும்பா ஒதுக்கிட்டு சரி இதுல காவரங்காடு கத்திரிக்காய் மாறுநாடு கத்திரிக்காய் நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா, அதையும் சேர்த்து ஒன்னா போட்டு தொறுண்டு வச்சிருந்தேன். புரிஞ்சே வருவாரு. சரி, விடிய திறந்து வச்சிருந்தப்ப விடிய வச்சிருந்தேன். விடிய திறந்து நாய் நுழையில 4:30 மணியே போல அசந்துட்டேன். அந்த வீணா போன நாய் வந்து பலப்படு ஒண்ணுமில்லாம நச்சுட்டு போய். நீங்க என்ன தொடர்ந்து போயிருந்தீங்களா? என்ன கருதே தெரியல. விடிய முடிச்சுக்கிட்டு இருந்தவளுக்கு என்ன செய்ய அந்த மாதிரி காலில் ஒட்ட கருத கட்டமான சக்கரவர்த்தி ஒரு புருஷன் இருக்கையில இவன் எதுக்கு சக்கரத்தை கூட்டிட்டு வர்றான்? இப்ப வேற புருஷன் கிடைக்கல அவளுக்கு. அதான் தெரியல. அதான் தெரியலையா? நீங்க எல்லாம் அப்புறம் நாயை சொல்றீங்க. தெரியாம தான் தாத்தா அப்படி சொல்லுங்க. நீங்க வாங்க போட்டது தெரியும் தாதாவுக்கு. நாங்கெல்லாம் கொண்டே போட்டோம். சரி, அவர் சும்மாதான் இருப்பாரு கூட பின்னாடி வந்துருக்காரு. பின்னாடி? ஆமா, என் புரிஞ்ச அழகா இருப்பாரு. எப்படி? நல்லா நெட்டி வீச வச்சுக்கிட்டு அழகா இருப்பாரு. இந்த வரத்தை சக்கரவர்த்தி வர்றான். நாங்க நான் வர்றோம். ஆமா, அப்படி வாடி சக்கரவர்த்தி வாடி 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 பாருங்க. என் மாதிரியே இருப்பான். எப்படி? என் மாதிரியே இருப்பான் சக்கரவர்த்தி. உங்களுக்கு மாதிரி அந்த ஆளாக இருக்கா? ஆமா, எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. அப்படிதான். ஆமா, இல்ல ஒரு ஆள் கூட மாறி மாறி இருக்கு. இல்ல வருவா பாருங்க, நல்லா சில்லு வருவா. வாடி 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 வாடி. நாட்டுக்கட்ட
பக்கத்திலே ஆடு கடிச்சு இருந்துச்சு. ஏய் உள்ள சட்டி நான் என்ன வேணும் உங்களுக்கு? சின்னதா வேணும். நீ தூக்கி அழைக்கிறது அந்த எங்களுக்கு படுற மாடு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க எவ்வளவு மனசு கஷ்டத்துல இருக்கோம் தெரியுமா? 6 மாச காலமா பூரா அமைக்கிட்டு பேசாம படுத்துக்கிற ஈரப்பினியை வச்சு எரிக்கிட்டு. என்ன காரணம்? வந்த மனுஷன் சரியா புழக்க முடியல. அந்த வாட்டில் ராமநாட்ட பக்கம் போயிட்டாப்புல. இந்த ராமநாட்டு சக்கை ஆத்தி எங்க குடிய கெடுத்து விட்டா. என்ன பண்றது? நான் பரவாயில்ல, எனக்கு இளைய ஒருத்தி இருக்கா. அவன் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பான்? 1 நாள் 2 நாள் உலகத்தாத்தானா? ரொம்ப நாளைக்கு இருக்க முடியலையே. ஏன் நீ முட்டு முச்சு கத்துற? 1 நாள் 2 நாள் உலகத்தாத்தானா? கேட்காத உனக்கு. அடியா சின்னவள நம்ம குடியிருக்க சக்கராத்தி இவல்ல நம்ம வாக்கப்பட்டு வந்தா நம்ம புருஷன் விட்டுட்டோம்ல. சாமான வச்சுக்கோ முன்னாடி என்ன சொன்னேன்? போட்டு என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? போனதோட சரி, நீங்க எல்லாம் அடுத்த புருஷனுக்கு நீ போனியா? அந்த பார்த்து நீ ஆசைப்பட்டியா? அதே மாதிரி நானும் ஆசைப்பட்டேன். அவ்வளவு ஒன்று விட்டு ஒன்று அறுக்குது. அவன் சக்காலத்தை வரட்ட எல்லாருக்கும் நமஸ்கரிக்கிறேன். ராமநாத
எடுத்து வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு அண்ணனோட ஓட்டு வந்தீங்க தெரியுமா? எப்படி வந்த அடி ஒய்யா நடை நடந்து தோப்பூர் ஊருக்கு நான் போனேன். மகரத்தினமா ஆசவார்த்தை புள்ளி போட்டார் அம்மைக்காரி அடி புளியம்பு ஜரத்தாரி நெல்லரிச்ச போகையில் கண்ணிரண்டும் காவலடி அடி அந்த கிளியே உன்னை தேடுதே 6 மாதம் ஒரு வருஷம் ஆவரம்பு மெனிவாடுதே ஏம்மா ஏன் இவ்வளவு திருப்பி செய்கிறார்? பகமானம் எங்க 6 பேர் குழப்ப கெடுத்த பகமான என்ன நாடு யாரு அலங்காசிருக்கீங்க? நம்ம நாட்டுக்காக காலவரோட போருக்கு போறாராம். எங்க சொல்றாரு அம்மா அவனுக்கு முன்னாடி யாரு வேற சிரிக்காத ராமநாத ராசா மகளுக்கு 6 பேருக்குள்ள தலையில இந்த மாதிரி கேட்டா நாங்க 6 பேர் இருக்கு சொல்லலையா? உனக்கு புரிஞ்சு கிடைக்கிறீங்க, உனக்கு புரிஞ்சு கிடைக்கிறது. நாங்க 6 பேரும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஒரு ராமநாத ராசா மகளுக்கு கணவர் கிடைக்காம இருப்பான், மாப்பிள்ளை கிடைக்காம இருப்பான். மனசுக்கு பிடிச்சிருந்து நல்லா வந்தாரு குதிரையில. நான் பார்த்து கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன். அவர் வர
வரும்போது மாடியில இருந்தியா இல்ல கீழே இருந்தியா? மாடியில என்ன செஞ்சுட்டு இருந்த? என்ன எடுத்த உடச்சு? ஐயோ என்ன குச்சியில? சிக்குச்சியா? தீக்குச்சியா? தீக்குச்சியா? அப்படி உடஞ்சி இருக்க போது நான் மாடியில இருந்து அப்பவே எட்டி பார்த்து எங்க அப்பா வெளியில பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி ஒரு தோணு நேரம் சொல்லுவேன். அவர் குதிரையில வேகமா வந்தாரு. இங்க வந்து பார்த்தா தெரியும். சிரிக்காத சிரிக்காத சிரிக்காத. எதுக்கு பொம்பளை சிரிக்கிறீங்க? இப்படி சிரிச்சுட்டா நீ வந்துருச்சு. அதுக்காக சும்மா சர்வ சமாதானம். அதனால இப்ப போய் நம்ம நாட்டுக்காக காலம் போருக்கு போறேன். அம்மா அவரை போய் 6 பேருக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னார். அவர் சொல்ல கட்ட முடியல. என்ன அதனால வந்துருக்கேன். என்ன சொல்லுங்க? நானும் பொம்பளை பிள்ளைய நானும் பொம்பளை சொல்லி பேசிக்கிட்டு பொம்பளை பிள்ளையா? நீ ராமநாட்டு ராசா மகளா? உன் முகம் சொல்லுது. ராமநாட்டு ராசா ராமநாதபுரம் ராசா மகன் ஒரே மகன். ராமநாதபுரம் ராசா மகன். அந்த ராமநாட்டு கம்மாயில எத்தனை மனை இருக்கு? நாளை பிறகாத 48 மனை. ஐயோ 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 48 மனையா? என்ன மகா நீ அன்னைக்கு பாவாடைய உதறவ? ஏன் பாவாடைய நான் உதறவே கட்டி போடுறேன். உனக்கு என்ன என்னைய மாப்பிள்ளை கிடைக்க நீங்க என்ன மாப்பிள்ளை கிடைக்காம 6 பேரும் ஒரே ஆளை கட்டி இந்த 6 பேர் குழப்ப கிடைக்க நீ வந்திருக்க. எனக்கு தெரியாதுல்ல. நீங்க 6 பேருக்கு எனக்கு தெரியாது. நீ ஏதா நீ 7வது போயிருக்கிய? என்ன ராமநாட்டுக்கு போறாரா? இந்த ராமநாட்டு சக்கரத்தை இழுத்து வந்தோம் இல்லாம என்னடி நொண்டை 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 நீ வர வேணாங்களா? போய் கட்டி என்ன 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 நொன்ன நொன்ன என்னது? அதுக்குதான் எதுக்குயா? இல்ல செய்யறது செஞ்சு விட்டு என்ன சண்டையா? வெறி முடிச்சு போயா? 6 மாச காலமா கொடுங்க. இப்பெல்லாம் சின்ன பிள்ளை எத்தனை நாளைக்கு ஈரத்துக்கு வச்சு அமைக்கிட்டு இருப்பான். இதுல வேலை ஒரு படத்தளபதி. நீ படத்தளபதியா தொடத்தளபதி? ஏங்க இருக்கட்டும். நம்ம தெரிஞ்சாதம்மா நீ மாதம் விட்டுட்டு போனீங்கல்ல. அரிசின்னு அள்ளி பாத்தீங்களா? உமின்னு ஊதி பாத்தீங்களா? இல்ல இவ்வளவு ஊதி விளாண்டு ஊதி பாத்தீங்களா? நாங்க தன்னால துரும்பா புரிச வரட்டும் புரிச வரட்டும் கண்ணானாலும் கனவே கொள்ளானாலும் புரிசே அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளவு கூட்டியாச்சு தக்கவாசி அள்ளி எங்களுக்கு எதுல குறைச்ச இவருக்கு கண்ணகரேன்னு இருக்கான். நீ எத்தனை நகை போட்டிருக்க? உனக்கு என்ன 15 வயசு 30 போட்டுக்க 50 நகைக்கு ஆசைப்பட்டிருந்தா எங்க அது பழசா போச்சு. புதுசா தேடுறடி புதுசா பூந்தி வண்டி பேசக்கூடாது. எப்படியாப்பட்ட இடத்துல பிறந்தவா? பாண்டியத்தை ஒரு அத்தாதங்க 6 பேரும்டா. நாங்க இருக்கும்போது எதற்காக போய் அங்க இன்னொருத்த எழுத்துட்டு வந்து கூடுறீங்கல்ல? அந்த அம்மா மாடியில இருந்து உடைய கண்டு குதிரையில வரும்போது கீழே உணர்த்துட்டான். நீங்க போனது கப்புன்னு புடிச்சிட்டீங்களா? இல்ல நான் தெரியாம கேட்க. நீங்க 6 பேரும் சேர்ந்து எதுக்காக ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு வந்தீங்க? படத்தலைவி இல்ல தொடத்தலைவி. சரி நாங்களும் எத்தனையோ தெய்வம் இருந்தாலும் பிள்ளைய பத்துக்குருவா பிள்ளை இல்லைன்னா மலடி சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி புரிச்ச இல்லாம இருக்க நேரத்துல தோப்பூருக்கு உள்ள போன அப்படி பேசுறாளுங்க. இதுக்குள்ள போன காரியாவட்டிக்குள்ள போன காலத்தேவோ உடம்புக்கு புரிச்சம் போய் 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சு. இன்னமும் அடிக்க போறாங்க.
6 மாசம் ஆச்சு. சரி. இப்ப உடம்பு இருக்கிறத பாரு. ஆஹா. பிள்ளை பத்திக்கிறாரு மழை. 3 பேரும் இவ்வளவு பேசுறீங்களே, பாண்டியத்தை விட அக்காலங்க 6 பேரும் ஒரு ஆளுக்கு ஏன் கட்டி வச்சாரு? ஏன் கட்டி வச்சாங்களா? நீங்க 2 பேரும், நாங்க 6 பேருக்கு மேல ஒரு ராமநாதர் பட்டு எங்க அண்ணனும் நீங்க ஒரு சம்பிரதாயம் போட்டியே. ஆமா, சம்பிரதாயம் போட்டதுல நீங்க ஜெயிச்சுக்கிட்டீங்க. அதனால சொல்ல அண்ணன் சொல்லலாம்ல, 6 பேருக்கு எதுக்கு கட்டி கொடுங்க, நாங்க ஒரு ஆளுக்கு வரணும் சொல்லலாமல்லவா? அண்ணன் சொல்ல என்ன செய்யறோம்? அப்புறம் 6 பேரு எங்களுக்கு என்ன குறைச்ச? எங்களுக்கு என்ன குறைச்ச? மக்களுக்கு தொட்டேன்னு வச்சுக்க, இடுப்ப ஒடிச்சிருந்து. ஆமா, அப்ப அவர் திருமணம் கூட்டு போன வழங்க போயிருக்க. எப்படி யாருக்கு யாரு சொல்றது? யாரு போய் அங்க மாதிரி போனா போயிட்டு போனா என்ன சேர்மேனே என்ன போன அவுட்டு விட்டு புரிஞ்சுக்கிறீங்க? சரி சரி, கோபப்படாங்க. எவ்வளவு பெரிய திருவிழா நடக்குது, திருவிழாக்கு போயிட்டு வரும். ஆமா, இந்த ஐயன் கருத்து 21 பேரு. ஆமா, நானு இப்பதான் ஐயா 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 இப்படி ஆக்கி விட்டுட்டியா? போதும் போதும் போதும், கோபப்பட்டது. ஆட்டுக்குள்ள காப்பி பார்த்த நேற்றுக்காரன் அங்கிருந்த அழகார பார்த்திடலாமா? கொடுமையை பத்தியா? பொம்பளைங்க தானே நீங்க? என்ன நடக்குது வீட்டுல? 6 மாசம் ஆச்சு, புருஷனை பார்த்தா ஆசை வராத. எப்படி இருக்கு தெரியுமா? என் புருஷன் நிலவு போல காட்சி இருக்கு உங்களை பார்க்கும் போது. எங்க சந்தேகம் எப்படி அனுப்பியிருந்தேன், எப்படி நான் அரசு வாக்கப்பட்டு அப்படி வந்தேன். அப்படி வரும்போது எப்படி சரி அப்பப்பா நீங்க அரசோட்டுக்கு வாங்க, இல்லாட்டா மதுரைக்கு வாங்க. காய்கறி கடை வச்சிருக்கேன், சரி உங்களை உட்கார வச்சு பறவையில வச்சிருக்கேன், மரத்தவளை வச்சிருக்கேன், உங்களை உட்கார வச்சு. இங்க பெண்மணியாக வேடம் போடு வந்திருக்கவன்
3 இடத்துல காய்கறி மார்க்கெட் பெரிய முதலாளி, கணக்குள்ள கோடீஸ்வரர் முதலாளி. ஒரு வீடு மட்டும் காணிநில அளவுல வீடு, டவுனுக்குள்ள அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல 3 வீடு, 6 வீடு. அவளை ஒரு ஓனர் முதலாளி, கார்ல வசூலுக்கு போறவரு இன்னைக்கு மேடையில. அதெல்லாம் இருக்கட்டும், எங்கெல்லாம் சரி சரி. இவன் உடம்புக்கு ஒரு நாளைக்கு சும்மா இருப்பாங்க. என்ன சரி, குடிமகனை அழைக்கணும். உட்காருங்க. அடே குடிமகனை, கும்பிட்டது போதும். ஏய் அப்புச்சி கும்பிடு சொல்ற, கும்பிடு அப்புச்சி கும்பிடு. ஏய் எங்களுக்கு ஒண்ணு கும்பிட வேணாம். ஏய் என்னடா பையே, இட்லி நீ போட்டுருக்க. இது அரிசி வாங்கிட்டு வரேன் பொண்டாட்டி. இது அரிசி பையாது, உன் பொண்டாட்டி பையாது. உங்க பையன் இதை போய் தூக்கிட்டு வந்துருக்க. அரிசி வாங்கிட்டு வர சொல்லி என் பொண்டாட்டி கொடுத்து விட்டா வரும்போது அது இந்த பைக்கிட்ட எடுத்து கொடுத்து விட்டுருக்காங்க. அதே அப்பா சரி அப்புச்சி ஆத்தாவுக்கு சொன்னாங்க என்ன அப்படி கைய மடக்கலா. அப்புச்சிக்கு என்ன கைய நீட்டிக்கிட்டு நான் நீட்ட மாட்டேன். அந்த கட்டி எடு. சொல்லுங்க குடிமகனே, நாங்க 7 பேர் என் புருஷனுக்கு தெரியுமில்ல. அரண்மனையில உனக்கு பிள்ளையாகவும் வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாகவும் வச்சிருக்கோம். அதனால என் புருஷன் வெள்ளைக்காரனோட சண்டைக்கு போறாரு. தெரியுமில்ல சொன்னாங்க. அதனால நம்ம அரண்மனையில என்ன செய்வோம், அந்த மாதிரி ஈமக்கருமாதி எல்லாம் செய்து என் புருஷனை வெள்ளைக்காரனோட சண்டைக்கு அனுப்பணும். என்னடா சாமான் கொண்டு வந்திருக்கியா? ஒட்டி வரிடா உனக்கு கூலியானே. சாமான என்னடா விழுகுதுல காரியா வெடிச்சதுல 3 10 ரூபாய் வாங்கிட்டான். ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? அப்படியா? போய் காரியா வெடிச்சாங்க. இது நல்லா பாடுறா, நல்லா பாடுற. அப்பா குடிமகனே, என்ன செய்ய போறோம்ல, வீடு வர உறவு, நீதி வர மனைவி, காடு வர ஆமா, கடைசி வர கேட்காம தோப்பூர்ல எப்படி நடந்து பாருங்க. வாங்க குடிமகனுக்கு அரிசிதன் நாடகத்திலே லோகிதாசன் தேவதாசனை மையான காவலாக போடுவோம். அதனால இங்க வந்து இந்த கட்டபொம்மை நாடகத்துல குடிமகனுக்கு கூலி போடுறது அர்த்தம். வாங்க எல்லாரும் வந்து கையால கண்டத போடுங்க. வாங்க ஏதோ வாங்க தாய்குளம்லாம் வரலாம். காசிக்கு போனது அர்த்தம். நீங்க கூலி போட்டா காசிக்கு போனதுக்கு அர்த்தம். குடிமகனே, நீதான் முதன்மை. நீங்க முடிஞ்சதுக்கு வேலையை பாடுறா, கூலி வாங்கி தரேன். நான் வர்றான், என் முதலாளி எல்லாம் வர்றாங்க.
வண்டியில மட்டும் பன்னீர் போடுங்கடா, பன்னீர். வாங்க வாங்க பெண்கள்லாம் வாங்க போடுங்க. கோடோடி காட்சிக்கு போனதுக்கு அர்த்தம் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்க போட்டாலே போதும். வாங்க வாங்க வாங்க, ஏதோ கையால கண்டத போடுங்க. பாரு 100 ரூபா வேலையை ஒழுங்கா உனக்கு பாரு, எங்க தாய் குளம்லாம் வந்து பத்தியா. அவ்வளவுதான். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏதோ 1 ரூபா 2 ரூபா உங்க கையால கண்டதை போட்டு விட்டு போங்க, கோடி நன்மை கிடைக்கும் இந்த ஐயருடைய வாசல்ல. வாங்க வாங்க போடுற அவனை என்னடா செய்ய போடுங்க. அவன் செய்ய போறேன்னா அவங்க பார்த்து செய்ய போறேன்ற கத்திய உள்ள நடிக்கிறான். தாய்க்குளமெல்லாம் வாங்க. பெரிய காரியம், குடிமகனுக்கு காசு போடுறது பெரிய காரியம். வாங்க வாங்க மாணிக்க விட்டு போனது போயிட்டானா? செத்துப்பா போங்க. இதான் போட்டா வாங்க வாங்க வாங்க. வாங்க 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 எல்லாரும் வந்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயனுடைய வாசல் ஒரு டீ குடிக்கிற மாதிரி. அரண்மனைக்கு இந்த கண்ணாடியை கொண்டு வரக்கூடாது சொல்லிட்டான். அரண்மனைக்கு இந்த கண்ணாடியை கொண்டு வர இனிமேல் இந்த கண்ணாடி வாங்கிக்கலாம். வாங்க வாங்க, பெரிய ஊரு பெரிய கிராமம் தோப்பூர் சொன்னா வாங்க ஏதாவது போடுங்க. மாமா நாடக ரசிக பொதுமக்களே, இதுவரையில் எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் சார்பாகவும் இந்த சிறப்பான முறை நாடகத்தை ஏற்பாடு செய்த அன்புக்குரிய அண்ணன் இம்மண்ணின் மைந்த நமது எஸ் தோப்பூரை சேர்ந்த தி வீரராஜ் ராஜநடிகர் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு விடிவரை ஒளிபரிக்க வைத்துக் கொடுத்த ஹரிராமன் ஆதிவாசியுடைய உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நாடகத்தை நிறைவு செய்கின்றோம். அன்பு வணக்கம். கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் எனக்கு முன்னாடி போயிட்டு கௌரவப்படுத்தின கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் அன்னார் அவர்களுக்கு நன்றி கலந்து வணக்கம். இந்த கிராமத்தினுடைய யூடியூப் சேனல் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகம் நிறைவு செய்கின்றோம். நாடு தெரிக்கணும். நாராயணா என்னும் பாராயணம் நாராயண
இந்த நாடு கொஞ்சம் தெளிவா எதை கொஞ்சம் ஒழிக்கணுமோ அதை பூரா மறைச்சிட்டு